இதை கேட்டு அப்படியே விட்டு விடாதபடி இதன்படி நடக்க கொஞ்சமாச்சும் 100ல் ஒரு 20% நான் என்ன பண்ணலாம், முயற்சி எடுக்கணும்னு சொல்லி உண்மையா இதயத்தில் கேளுங்க பார்க்கலாம். பேசுறதுனால அப்பா நீங்க என்னோட வெளிப்படுத்த வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய இதயத்தின் காயங்களை என் தேவன் நீங்க ஆச்சுங்கப்பா. என்ன பேசணும்னு நீங்க சித்தம் வச்சிருக்கீங்களோ, நீங்க எனக்குள்ள போட்டதை அனுடைய நான் சொல்ல போகிறேன். என் தேவன் அப்பா அதை மாத்திரம் நான் சொல்லபடி என் திருவத்தாங்க சுயம் என்னில் வெளிவராதபடி என் பாதுகாத்து அனுகிறேன். அல்லேலூயா. பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எத்தனை பேரு ஆயத்தமா இருக்கீங்க இயேசு காண்பிக்கிறதை செய்வதற்கு? அல்லேலூயா. இயேசு சொல்லுகிறதை செய்வதற்கு எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. சரி, தூங்குறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, மெசேஜ் கேட்க ஆயத்தமா இருக்கிறவங்க சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இந்த நாளில் என்னோட மெசேஜோட தலைப்பு ஹெட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலைகளின் ஓமை. கலைகளின் ஓமை, parable of the weeds. இங்கிலீஷ்ல parable of the weeds. கலைகளின் ஓமை, அதாவது இந்த ஓமைகளை ஆண்டவர் சொல்லுகிற, அதாவது இயேசுவா சொல்லுகிற நோக்கம் என்னன்னா கிங்டம் ஆஃப் ஹெவன். எது கிங்டம் ஆஃப் ஹெவன் வந்து இங்கிலீஷ்ல பரலோக ராஜ்யம். தமிழ்ல அதாவது நம்ம பரலோக ராஜ்யம் போய் சேர்றதுக்கு நித்தியமான அந்த மோட்சத்தை அடைவதற்கு தான் இயேசு என்ன பண்றாருன்னா இந்த ஓமைகளை குறித்து என்ன பண்றாரு சொல்றாரு. என் கூட இருக்கிறவங்க சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அம்மா எடுக்கிற மாதிரி என் கூட இருக்க கூடாது, சத்தமா ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு போவீங்க. இல்லைன்னா 2 மணி ஆகலாம், 3 மணி ஆகலாம். ஆமேன் வரல அல்லேலூயா வரல அப்படின்னா அல்லேலூயா அல்லேலூயா. பக்கத்துல இருக்கவங்க தட்டி சொல்லு தூங்காத. தாத்தமா ஐயா சொல்றீங்களா இல்லைங்களா? தட்டி சொல்லுங்க தூங்காத. ஏசப்பா உங்ககிட்ட பேச போறாரு. சரி, எப்பயுமே எனக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. என்ன ஸ்டைல்னா நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன், ஸ்டார்ட் பண்ணும்போது சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சத்தமா என்ன பண்ணுவேன், நான் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவேன். வர்ஷிப்னாலும் சரி, மெசேஜ்னாலும் சரி, நான் ஆரம்பிக்கும் போது நான் ஒன்று பண்ணுவேன். என்ன பண்ணுவேன், கதை சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் தான் கூர்மையா கவனிக்கிறாருங்க. அல்லேலூயா. கதை சொல்லுவேன். அப்படி ஒரு கதையோட நான் வந்து இந்த மெசேஜை ஸ்டார்ட் பண்ண போறேன். பின்னாடி லாஸ்ட்ல மெசேஜ் முடிஞ்சோடனே நான் கேட்பேன், இந்த கதையோட கருத்து என்ன, இந்த கதையோட மையம் என்னன்னு என்ன பண்ணுவேன், கேட்பேன். சரி, இப்போ என்னன்னா ஒரு விவசாயி, ஒரு ஃபார்மர், ஒரு விவசாயி என்ன பண்றாரு அப்படின்னா குறிப்பிட்ட இடத்தை வாங்கி ஒரு நிலத்தை வாங்குறாரு, ஒரு நிலத்தை வாங்குறாரு, ஒரு லேண்ட் வாங்குறாரு. வாங்கி அதை லீஸுக்கு, அதாவது வாங்கல, சொந்தமா வாங்கல, லீஸுக்கு அதை வாங்குறாரு. வாங்கி அதோட அந்த நிலத்துல விவசாயம் பண்ணலாம்னு சொல்லி அந்த லீஸுக்கு எடுக்கிறாரு. லீஸுக்கு எடுத்து முதல் நாள் என்ன பண்றாரு, அவரோட விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு போயிட்டு அதுல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் தூரத்துல போயிட்டு ஒரு பள்ளத்தை நோண்டுறாரு. பள்ளம் நோண்டும் போது பார்த்தா அங்க ஒரு புதையல் கிடைக்குது. என்ன கிடைக்குது, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புதையல் கிடைக்குது. அப்படி பக்கத்துல நோண்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னொரு பள்ளத்தை நோண்டாரு, அங்க ஒரு புதையல். இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போய் இன்னொரு பள்ளத்தை, அங்கேயும் புதையல். என்னடா இந்த நிலத்துல புதையலா இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா இதை எப்படியாச்சும் நம்ம என்ன பண்ணலாம், சொந்த நிலமா வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு உண்டான எல்லா சொத்துக்களையும் எல்லா ஆஸ்திகளையும் என்ன பண்ணிடுறாரு, வித்துட்டு அந்த நிலத்தை என்ன பண்ணிடுறாரு, சொந்தமா வாங்குறாரு. அல்லேலூயா. அது போலதான் நம்ம இயேசுவானவர் நம்ம கிட்ட சொல்றது என்னன்னா, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம், பாவமான உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நமக்கு உண்டானவற்றை எல்லாத்தையும், நம்ம பாவமான காரியங்களை எல்லாத்தையும் விட்டு நித்தியமான மோட்சத்தை எங்க போனோம், பரலோக ராஜ்யத்தை சொந்தமாக எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம என்ன பண்றாரு, இயேசு ஓமை வழிகள்ல, கதை வடிவுகள்ல நம்மளுக்கு மெசேஜா கொடுக்கிறாரு. அதுதான் பிலிப்பியர் 3:7 வரைக்கும் 7 வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம்
7ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமான இருந்த எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டமென்று எண்ணினேன். ஹல்லேலூயா. பவுல் சொல்றாரு, எனக்கு லாபமான அனைத்தையும் நான் என்ன பண்றேன்? இயேசுவுக்காக நஷ்டம் என்று என்ன பண்றேன்? கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஒரு சாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு கதை ஒன்று சொல்றேன் கேளுங்க. இப்போ இந்த கட்சி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒயிட் கலர் கட்சி இருக்கு. இதுக்கு நீங்க இமேஜ் பண்ணிக்கோங்க, ஒரு கற்பனை வச்சுக்கோங்க. இதுக்கு முடிவே இல்லை, இதுக்கு வந்து முடிவே, இது இவ்வளவுதான் இருக்கு, ஆனா இதுக்கு முடிவே இல்லை. இந்த துண்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த துண்டு தான் நம்மளோட வாழ்க்கை, நம்ம பூலோகத்துல வாழ்கிற வாழ்க்கை. இப்போ இதுக்கு வந்து ஒரு முடிவு இருக்கு. இப்ப நான் கை வச்சிருக்கேன், இதுக்கு ஒரு முடிவு இருக்கு. நீங்க இமேஜ் பண்ணிக்கோங்க, இதுல ஃபுல்லா முடிவு இல்லை அப்படின்னா இந்த முடிகிற இந்த உலகத்துல நம்ம வாழ்கிற கொஞ்ச நாள் வாழ்க்கைக்காக நம்ம பணத்தை தேடி ஓடுகிறோம், ஆஸ்தியை தேடி ஓடுகிறோம், அநேக ஆசாபாசங்களுக்கு ஓடுகிறோம், முடிகிற ஒரு வாழ்க்கைக்காக. ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கைக்காக தான் நம்ம எண்ணம் இந்த உலகத்துல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுது? ஓடிக்கிட்டு இருக்கு, சுத்திக்கிட்டு இருக்கு, எண்ணம் அலை பாய்ந்து கொண்டு இருக்கு. கரெக்டா? இந்த வாழ்க்கை ஒரு நாள் என்ன பண்ணோம்? நம்ம மரணம் ஆகிறப்போ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம எங்க போகிறோம் அப்படின்ற ஒரு இதுதான் இந்த ஓமையை பத்தி நம்ம பார்க்க போறோம். இதுக்கப்புறம் முடிவு இல்லை, நித்தியமான வாழ்க்கை. இதுக்கப்புறம் இது என்னன்னா நித்தியமான பரலோக வாழ்க்கை. ஹல்லேலூயா. இந்த முடிகிற வாழ்க்கைக்காக நம்ம ஓடுகிறோம், ஆனா பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போறதுக்கான ஒரு ஸ்டெப்பை கூட நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எடுத்து வைக்க மாட்டோம். சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சரி, இந்த மெசேஜோட மைய பொருள் என்னன்னா மத்தேயு 13ஆம் அதிகாரம், மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 இருந்து 30, 24 இருந்து 30 முதல் வாசிங்க பார்க்கலாம். பொறுமையா நிதானமா வாசிச்சா புரியும். இது வந்து ஒரு கதை. இயேசு ஒரு கதை வடிவத்துல அங்க இருக்கிற சீஷர்களுக்கு, ஜனங்களுக்கு என்ன பண்றாரு? போதிக்கிறாரு. இந்த கதையை, அதாவது இந்த வசனத்தை நீங்க கவனிச்சா மாத்திரமே இந்த மெசேஜ் புரியும். மற்றவங்க பைபிளை கீழே வச்சுக்கீங்க, வாசிக்கிறவங்க மாத்திரம் வச்சுக்கிட்டோம். காதை கொடுத்து நல்லா கேட்டுக்கோங்க. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24 இருந்து 30 வரையும் முதல்ல வாசிங்க. பொறுமையா நிதானமா ஒவ்வொரு வசனமா வாசிங்க. அதாவது போன வாரம் வந்து அக்கா ஒரு மெசேஜ் கொடுத்தாங்க. வழி அருகே கற்பாறைகள் இருந்தது, முச்செடியில் இருந்தது, அப்புறம் நான் இன்னொரு நல்ல நிலத்தில் இருந்தது. 4 இது சொன்னாங்க. ஓமையை குறித்து சொல்லிட்டாரு. அந்த ஒரு ஓமை முடிஞ்சிச்சு. இது வந்து 2வது ஓமை. அடுத்த ஓமை இது 2வது ஓமையை சொல்றாரு இயேசப்பா. பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஒரு நிமிஷம். பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்குது? தன் நிலத்தில நல்ல விதைகளை விதைக்கிறதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நல்ல நிலத்துல விதைக்கிற விதை தான் நம்ம. ஹல்லேலூயா. அடுத்த வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில், அதாவது தூங்கும்போது அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்துவிட்டு போனான். கோதுமைக்குள் என்ன விதைச்சிட்டான்? களைகளை விதைச்சிட்டான். அதாவது இந்த பூமியில நம்மள அம்மா அப்பா நம்மள கர்ப்பை எடுக்கும் போது, அதாவது நம்ம வந்து பிறக்கும் போது நம்மள எப்படி விதைக்கிறாங்க? ஒரு நல்ல விதையாக என்ன பண்றாங்க? விதைக்கிறாங்க. ஆனா நம்ம வளரும் போதுதான் பிசாசவன் வந்து நம்ம நல்ல விதைகள் என்ன விதைக்கிறான்? களைகளை விதைக்கிறான். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. பயிரானது வளர்ந்து களைவிட்ட போது களைகளும் காணப்பட்டது. வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா? பின்னை அதன் களைகளை எப்படி உண்டானது என்றார்கள். அதற்கு அவன், சத்துரு அதை செய்தார் என்றான். அப்பொழுது வேலைக்காரர், நாங்கள் போய் அவைகளை பிடுங்கி போட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அதற்கு அவன், வேண்டாம், களைகளை பிடுங்கும் போது நீங்கள் கோதுமையின் கூற வேரோடு பிடுங்காதபடிக்கு இரண்டையும் அறுப்பு மட்டும் வளர விடுங்கள். அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி, முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டெரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையையோ என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்பேன் என்று சொன்னேன்
என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்லுதுன்னா, அதாவது ஒரு விதையை வந்து நிலத்துல விதைக்கும் போது அது நல்ல விதையா தான் விதைக்கிறாங்க. அது வந்து வளருகிற போது அப்ப என்ன கோதுமை வளரும் போது வந்து இரவில நம்ம தூங்கும் போது சத்ருவானவன் என்ன பண்றான், அந்த நல்ல நிலத்துல அந்த விதையை வளரும் போது அந்த களைகளை என்ன பண்ணிடுறான், நமக்குள்ள பாவமான வாழ்க்கையை என்ன பண்ணிடுறான், பாவத்தை நம்ம இந்த பூலோகத்துல நம்ம வாழும்போது, பூலோகம் என்பதுதான் கலை. அது வந்து பின்னாடி சொல்லுது, கலை என்பது வந்து சத்துரு. ஹல்லேலூயா. கலை என்பது சத்துரு. பூலோகத்துல தான் சத்துரு இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்ம வளரும் போதுதான், நம்ம பிறக்கும் போது நல்லதான் பிறகுறோம், கொஞ்சம் கொஞ்சமா சின்ன வயசுல நம்ம வளரும் போது கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போதுதான் பிசாசானவன் என்ன பண்றான், நமக்குள்ள களைகளை விதைக்கிறான். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, நம்ம போய் பேசுறது, திருடுறது, அடுத்தவங்களை பத்தி குறை சொல்றது, இங்க நடக்கிறது அங்க சொல்றது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம என்ன பண்றான், பிசாசானவன் நமக்குள்ள களைகளாய் போடுறான். அப்போ ஒரு எஜமான் கிட்ட போய் வந்து அவங்க கேட்கும் போது, அப்போ அந்த எஜமான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி நாங்க விதையை நல்ல விதையை தானே விதைத்தோம், இது ஏன் வந்து களைகள் சேர்ந்து வருதுன்னு சொல்லும் போது அந்த எஜமான் சொல்றாங்க, இல்ல அது சத்ருவானவன் விதைத்தது, சரி இதை நாங்க அறுத்து போட்டுட்டோமான்னு கேட்கும் போது அப்ப எஜமான் சொல்றாங்க, இல்ல அதை நீங்க அறுக்கும் போது களை விதையையும் என்ன பண்ணிடுவீங்க, சேர்த்து அறுத்துருவீங்க. அதனால என்ன பண்ணுங்க, அது வளர்ந்து அது கடி கொடுக்கிற வரைக்கும் என்ன பண்ணிடுங்க, வளர விட்டுருங்க. அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஃபைனலா அறுப்பு வரும்போது அறுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது எதை குறிக்குதுன்னா, நம்ம வளர்ந்து நம்மளோட நித்தியமான வாழ்க்கைக்கு போகும்போது, ஃபைனலா நம்ம இறந்ததுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்துல போகும்போது நியாய தீர்ப்புன்னு ஒண்ணு நிற்கும். ஹல்லேலூயா. அங்கதான் நம்மளுடைய தலைகள் என்ன பண்ணுவாங்க, ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இந்த கதை உங்களுக்கு புரிஞ்சுதா? இந்த கதையை வச்சுதான் இப்போ மெசேஜே போக போகுது. அடுத்தது வந்து இதுக்கு கூறிய விளக்காக்கங்களை இயேசுவே சொல்லிடுறாரு. 36 ல இருந்து 43 வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்டு வீட்டுக்கு போனார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் அதாவது இப்போ போய் சீஷர் வந்து கேக்குறாங்க இயேசுவா கிட்ட, என்ன கேக்குறாங்க, இந்த மாதிரி வந்து நான் விதையை விதைச்சோமே, நல்ல விதை இருந்துச்சுன்னா களை வந்துச்சு, என்ன பண்றது வந்து ஆண்டவர் கிட்ட போய் கதை என்ன பண்றாங்க கேக்குறாங்க, இயேசு கிட்ட போய் கேக்குறாங்க. அடுத்து நிலத்தின் களைகளை பற்றிய உவமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டார்கள். அதாவது இந்த கதை எங்களுக்கு புரியல, எங்களுக்கு என்ன பண்ணுங்க, இந்த கதையோட வெளிப்பாடு எங்களுக்கு என்ன பண்ணுங்க கொடுங்கன்னு சொல்லி இயேசு கிட்ட கேக்குறாங்க. அவர் பிரதியுத்தரமாக, நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நல்ல விதையை விதைக்கிறவன் மனுஷகுமாரன். நிலம் உலகம். நிலம் என்னது? நிலம் உலகம். அப்புறம் நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். அதாவது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நல்ல விதை பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தமானது. அடுத்தது களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். களைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர் அப்படின்னா பிசாசுக்குன்னா அது சொந்தமானது. அடுத்து அவைகளை விதைக்கிற சத்துரு பிசாசு. அவைகளை விதைக்கிறது யாரு? பிசாசு. அப்புறம் அறுப்பு உலகத்தின் முடிவு. அதாவது எப்போ நமக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுப்பாங்கல அப்போ. அப்புறம் அறுக்கிறவர்கள் தேவதூதர்கள். அறுக்கிறவர்கள் யாரு? நமக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கிறது யாரு? தேவதூதர்கள். அப்புறம் ஆதலால் களைகளை சேர்த்து அக்கினியால் சுட்டெரிக்கிறது போல இவ்வுலகத்தின் முடிவிலே நடக்கும். மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவர்கள் அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்கினி சூளையிலே போடுவார்கள். அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ கேட்கிறவனுக்கு காதுள்ளவன் என்ன கடவன்? கேட்க கடவன். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நின்று அநேக நேரத்துல அம்மா வந்து பாவம் செய்யாத, பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு, நீ பரலோகத்துக்கு போறதுக்கு தான் நான் பேசுறேன், டிவி பார்க்காத, அதை பார்க்காத, எதையுமே பார்க்காதன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பெல்லாம் தோணும், என்னடா இவங்க போட்டதே போடுறாங்க, அரைச்சதே அரைக்கிறாங்களேப்பா அப்படின்னு சொல்லி தோணும். ஹல்லேலூயா. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த கதையில இயேசுவானவர் தெளிவா சொல்லிட்டாரு, இந்த உலகத்துல நான் உன்னை விதைக்கும் போது நல்ல நிலமாக விதைச்சேன். ஹல்லேலூயா. ஆனா நீ வளரும் போது
பிசாசானவனோட பேர், அதாவது அவனுக்கு நீ இடம் கொடுத்து சில கலைகளை என்ன பண்ணிட்ட, வளர்ந்துட்ட. நியாய தீர்ப்பு வரும்போது தேவ தூதர்கள் வந்து நம்மளுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கும் போது சில கலைகளை கொடுக்கும் போது எங்க போட்டுருவாங்க, நம்மள அக்கினியில போட்டுருவாங்க. அல்லேலூயா அப்படின்னு அந்த வசனம் சொல்லிடுச்சு. அதாவது அந்த கதை எத்தனை பேருக்கு இந்த கதை வாசிச்ச கதை எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. புரியலன்னா சொல்லுங்க, இன்னொரு வாட்டி படிக்க சொல்றேன். புரிஞ்சிச்சா? இந்த கதையோட மைய பொருள் தான் நான் பின்னாடி பேச போறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு? புரிஞ்சிச்சுங்களா? சரி, இப்போ இதுல இருந்து 3 பாயிண்ட்ஸ் நான் பேச போறேன். அல்லேலூயா. எத்தனை பாயிண்ட்ஸ் பேச போறேன்? 3 பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து the God's plan. எழுதிக்கோங்க. the God's plan. அதாவது we are chosen by God. அதாவது தாயின் கருவில உருவாகும் முன்னவே நம்ம என்ன பண்ணிட்டாரு? இயேசு நம்மள தெரிந்தெடுத்துட்டார். அல்லேலூயா. அப்போ நான் இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டவன். முதல் பாயிண்ட். நான் யாரால தெரிந்தெடுக்கப்பட்டவன்? இயேசுவால தெரிந்தெடுக்கப்பட்டவன். முதல் பாயிண்ட். எடுத்து வாசிங்க. யோவான் 15:16. புதிய பாடல் 151. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். சத்தமா ஒரு ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. இயேசுவானவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. இயேசுவானவர் என்னை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கையை தட்டி ஒரு பாட்டு பாடலாமா? இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கு எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்ல. எனக்கு எதுவும் இல்லை. கையடி சொல்லுங்க. பூமி சொந்தமில்ல. இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவால பிடிக்கப்பட்டவன், அவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கு எதுவும் இல்லை, பூமி சொந்தமில்ல. சொல்லுங்க. எனக்கு பூமி இன்னும் சத்தமா எனக்கு இயேசுவால தெரிந்தெடுக்கப்பட்டவன். அல்லேலூயா. பைபிள்ல இருந்து ஒரு பகுதியை நான் எக்ஸாம்பிளா சொல்ல ஆசைப்படுறேன். தாவீத யாரு தெரிந்தெடுத்தது? இயேசு தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. எங்க வச்சு தெரிந்தெடுத்தாரு? தாவீது வந்து ஒரு ஆடு மேய்ச்சிட்டு ஒரு காட்டுல ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. கர்த்தர் என்ன பண்றாரு? தாவீதை தெரிந்தெடுக்கிறார். சாமுவேல் ராஜா வந்து அபிஷேகம் பண்றதுக்கு தாவீது வீட்டுக்கு போறாரு. இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். தாவீது வீட்டுக்கு போறாரு. அங்க பார்த்தா 9-10 பேர் இருக்கிறாங்க. அங்க போய் அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, இவங்க இல்லைன்னு சொல்றாரு. அப்போ வந்து அவங்க அப்பா கிட்ட கேட்கிறாரு சாமுவேல், யாருமே இல்லைன்னா இன்னும் யாருன்னா இருக்கிறாங்களான்னு சொல்லும்போது, அவன் ஒண்ணுத்துக்குமே உதவாதவன் ஒருத்தன் இருக்கிறான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு அப்படின்னு அவங்க அப்பா என்ன பண்றாரு? சர்டிபிகேட் கொடுக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் என்கிட்ட பேசுங்க. இந்த கதை தெரியாது அவங்களுக்கு. தாவீதை பத்தி யார் சர்டிபிகேட் கொடுக்கிறது? சத்தமா சொல்லுங்க. என்ன சர்டிபிகேட் கொடுக்கிறாரு? ஒண்ணுக்குமே உதவாத
பேசிட்டு அப்படின்னு சொல்லி தாவீதை பத்தி அவங்க அப்பா சர்டிபிகேட் கொடுக்குறாரு. ஆனா கர்த்தர் யாரை தேர்ந்தெடுத்தாரு? தாவீதை தேர்ந்தெடுத்தார். ஹல்லேலூயா. தாவீதை தேர்ந்தெடுத்து ஒரு தேசத்துக்கு என்ன ஆக்குனாரு? ராஜாவா மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் உங்களையும் என்னையும் இயேசுனா பரிந்துரைக்கிறாரு. தாயும் கருவுல, அதாவது உங்க அம்மா உங்க அப்பா பார்க்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாரு? உங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். மோசே. ஹல்லேலூயா. மோசே அவங்க அம்மாவுக்கு கொடுத்த அட்ரஸ் எது தெரியுங்களா? நதி. ஹல்லேலூயா. மோசே அவங்க அம்மா கொடுத்த அட்ரஸ் பிறந்த உடனே ஒரு கூடையில வச்சு என்ன பண்ணிட்டாங்க? நதியில அனுப்பிச்சு விட்டாங்க. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் மோசேக்கு கொடுத்த அட்ரஸ் என்ன தெரியுங்களா? ஒரு இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு ஹல்லேலூயா ஒரு லீடராக நடத்தினார். ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க கையை தட்டி விடுவாங்கன்னு சொல்லலாம். ஹல்லேலூயா. நம்ம அம்மா அப்பா நம்மள இந்த ஒரு தேசத்துல ஒரு டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும், ஒரு ஏதாவது என் மகனை ஒரு இதுவா ஆக்கணும் அப்படின்னு சொல்லிதான் என்ன பண்றாங்க? நம்மளை படிக்க வைக்கிறாங்க, நம்மளை வளர வைக்கிறாங்க, எல்லாமே பண்றாங்க. ஹல்லேலூயா. ஆனாலும் நம்ம அம்மா அப்பா இந்த உலகத்துல இருக்கிற அந்த யோசனையை காட்டிலும் உங்க மேலயும் என் மேலயும் கர்த்தர் வைச்ச யோசனை பெருசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கூட இருக்கீங்க? சத்தம் ஒரு ஆணை சொல்லி நல்லா ஹல்லேலூயா. இப்போ நம்ம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போலதான் கர்த்தரால தெரிந்தெடுக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போதான் நம்ம வளரும் போது தான் என்ன பண்றோம்? பிசாசானவன் வந்து நம்ம வாழ்க்கையில விளையாட ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இயேசுவால தெரிந்தெடுக்கப்பட்டவன். அதுக்கு 2 எக்ஸாம்பிள் கொடுக்கிறேன், சும்மா சிம்பிளா. ஹல்லேலூயா. ரெண்டாவது பாயிண்ட் வந்து the Satan plan, அதாவது சாத்தானின் திட்டம். ரெண்டாவது பாயிண்ட். என்ன சொன்ன? சாத்தானின் திட்டம். இப்பதான் சாத்தான் என்ன பண்றான்? நல்ல நிலத்துல வந்து நம்ம கோதுமையை விளைச்சிட்டோம், இரவுல தூங்கும் போது என்ன பண்றான்? அவனோட கலைகளை வந்து நமக்குள்ள திணிக்க ஆரம்பிக்கிறான். Do not obey the word of God, word of mother, word of father, word of brother, word of sisters. Hallelujah. அவங்களோட வார்த்தைகளுக்கு நம்ம யாருமே என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். அந்த கலைகளை என்ன பண்ணிடுறான்? அவன் விதைக்கும் போது நம்ம யாரோட வார்த்தைகளுக்கு என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். அம்மா ஒன்று சொல்லுவாங்க, நம்ம ஒன்று செய்வோம். நம்ம அண்ணா ஒன்று சொல்லுவாரு, நம்ம ஒன்று செய்வோம். நம்ம அப்பா ஒன்று சொல்லுவாரு, நம்ம ஒன்று செய்வோம். அவங்க வார்த்தைகளுக்கு நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கீழ்ப்படிய மாட்டோம். இயேசு சொன்ன வார்த்தைக்கும் கீழ்ப்படிய மாட்டோம். ஹல்லேலூயா. ஒரு வேதத்துல இருந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பகுதி ஆரம்பத்திலே ஆதியாகமத்திலே கர்த்தர் சொல்றாரு. எடுத்து வாசிங்களேன். ஆதியாகமம் 3:4. ஆதாம் ஏவாள். ஆரம்பத்திலே இயேசுவானவர் வானத்தையும் பூமியையும் படைச்சிருக்காரு, ஆதாமை உண்டாக்குறாரு. மனுஷன் தனியா இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி என்ன பண்றாரு? அவனுக்குன்னு ஒரு அவனோட விழாயில இருந்து அவனுக்கு ஒரு மனைவி என்ன பண்றாரு? கொடுக்கிறாரு. எல்லாருக்கும் இது தெரிஞ்சதுதான். ஏதேன் தோட்டத்துல அவங்க என்ன பண்றாரு? ஜாலியா உலாவ விடுறாரு. இயேசு சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வரைக்கும் அவங்க ஜாலியா இருந்தாங்க, உல்லாசமா இருந்தாங்க, ஜாலியா சுத்திட்டு இருந்தாங்க ஏதேன் தோட்டத்தை. ஒரு நாள் பிசாசானவன் வந்து கிளைகளை விதைக்க ஆரம்பிக்கிறான், ஸ்டார்ட் பண்றான். அப்போ இயேசு தெளிவா சொல்லிட்டு போறாரு, இந்த தோட்டத்துல நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணலாம்? சாப்பிடலாம், பயன்படுத்தலாம், யூஸ் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். ஆனா குறிப்பிட்ட மரத்தை காமிச்சு இந்த மரத்துல இருந்து வருகிற பழத்தை மாத்திரம் நீங்க என்ன பண்ணாதீங்க, சாப்பிட வேண்டாம்னு சொல்லி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் சொல்லிட்டு போறாரு. கரெக்டா? அப்பதான் சத்துருவானவன் வந்து என்ன பண்றான்? கலைய விதைக்க ஆரம்பிக்கிறான். ஏவாள் கிட்ட வந்து பேசுறான். என்னன்னு சொல்றான்? அவர் சொல்லுவாரு, நீ என்ன பண்ண? நான் ஒரு இமேஜின்ல பேசுறேன். அவர் சொல்றாரு, சொல்லிட்டு போயிடாரு, நீ சாப்பிடு, என்ன இருக்கும்? நல்லா இருக்கும்.
இப்படிதான் அப்பா வந்து ஒண்ணு சொல்லுவாரு, டேய் இதை இப்படி பண்றா, இதை செய்யா, இதை படிடா, நல்லதுடா உனக்கு அப்படின்னு. இன்னொருத்தர் மூலியமா என்ன பண்ணுவான் பிசாசு, ஏய் ஏன்டா பிடிச்சிட்டு இருக்க, வாடா வேலைக்கு போலாம் அப்படின்னு பிசாசு இன்னொருத்தர் மூலியமா வந்து நம்ம மைண்ட் என்ன பண்ணிடுவோம், கலையை விதைக்க ஆரம்பிச்சிடுவோம். அப்போ நம்ம நிதானிக்கணும், எது நல்லது எது கெட்டது. இப்ப கர்த்தர் சொல்லிட்டாரு இந்த பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு சொல்லி, ஆனா ஏவாள் என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. Do not obey the word of God. கர்த்தரோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம அவங்க என்ன பண்ணாங்க, அந்த பழத்தை சாப்பிட்டாங்க. நம்மளும் சபையில அப்படிதான் என்ன இருக்கும், சத்தமா பேசுங்க, இருக்கிறோம். போதகரோட வார்த்தைக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, கீழ்ப்படிகிறது இல்ல. பெரியவங்களோட சொல்லுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, கட்டுப்படுறது இல்ல. அல்லேலூயா. அப்படி நம்ம கட்டுப்படாத நேரத்துல தான் பிசாசு என்ன பண்றானா, நமக்குள்ள களைகளை விதைக்கிறான். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போலதான் நம்ம இருக்கிறோம். பிசாசானவன் நம்மளோடு வந்து பேசும்போது அவன் எப்படி வரானா, இந்த வசனத்தை வாசிக்க கொஞ்சம், எப்படி இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். இப்போ நான் வந்து ஒன்னு சொல்றேன் ஸ்டீஃபன் கிட்ட, டேய் ஸ்டீஃபன் நீ இத பண்ணுடா, இது நல்லதுடா, இத பண்ணுடான்னு சொல்லி நான் அவங்க கிட்ட சொல்லிடுவேன். என்ன மாதிரியா இன்னொருத்தன் வருவான், நான் வந்து என்ன பண்ணிடுவேன், டேய் இன்னைக்கு போடா, நீ சர்ச்சுக்கு போ, ரெண்டு பசங்களை பார்த்து அவங்களுக்கு ஏதாச்சும் இந்த கருத்தை சொல்லுடா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்போ இப்போ இன்னொருத்தர் என்ன மாதிரி ஒருத்தர் வராது, அவரு என்ன சொல்றாரு, டேய் இந்த டைமுக்கு நம்ம இங்க வெளியே போனோம், பைக் எடுத்துட்டு வா போலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ இது எது நல்லது எது கெட்டது, நான் சொன்னது நல்லதா இல்ல இன்னொருத்தர் வந்து பைக் எடுத்து வெளியே போலாம்னு சொல்றாரு அது நல்லதா? அப்போ பிசாசானவன் எப்படி வரா, இத படிங்க, ஃபுல்லா படிங்க. விழித்தீர்கள் எப்படி வரா, எச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று என்ன பண்றான், வகை தேடுறான். அல்லேலூயா. இப்போ நான் சொல்றேன், நீ சபையில போய் இத பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை அவனுக்கு நான் கொடுத்துட்டேன். இன்னொருத்தர் வந்து சொல்றாரு, இல்லடா நம்ம வண்டி எடுத்து வெளியே போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. இப்ப நான் சொல்லும் போது அவன் என்னோட பேச்சுக்கு கீழ்ப்படிந்து அவன் சபையில உட்காரான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சாம்பிளுக்கு உட்காரா இல்ல உட்காரலன்னு வச்சுக்கலாம், உட்காரல. இன்னொருத்தர் சொல்றாருல பைக் எடுத்து நம்ம கொஞ்சம் வெளியே போலாம் அப்படின்னு சொல்றாருல, அவரு கூட அவன் பைக் எடுத்து வெளியே போயிட்டான். போகும்போது அங்க ஒரு சம்பவம் நடக்குது, ஏதோ ஒரு கீழே விழுறாங்க, ஏதோ ஒரு அடிப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அது நல்லதா இல்ல அவன் சபையில உட்கார்றது நல்லதா? அவன் சபையில உட்கார்ந்து அந்த இன்சிடென்ட் நடந்துருக்குமா? அப்ப அந்த இடத்துல அவன் என்ன பண்ணணும், யோசிக்கணும். எப்படி யோசிக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவனா யோசிக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிசாசுக்கு என்ன பண்ண கூடாது, இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. சரி, ரெண்டு பாயிண்ட் நான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொன்னேன், கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது என்ன சொன்னேன், சாத்தானின் திட்டம். ஹல்லேலூயா. மூணாவது ஹல்லேலூயா our choice. அப்படினா என்னுடைய திட்டம். ஹல்லேலூயா. முதல்ல வந்து கர்த்தர் நம்ம மேல ஒரு திட்டம் வச்சு நம்மள என்ன பண்ணிட்டாரு, தெரிந்தெடுத்துட்டாரு. ஒண்ணு. ரெண்டாவது, பிசாசானவன் நம்ம மேலே ஒரு திட்டம் என்ன பண்றான், வைக்கிறான். மூணாவது, ஆண்டவர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு, ஞானம் கொடுத்திருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய திட்டம். மூணாவது வந்து our choice, நம்மளுடைய விருப்பம். எடுத்து வாசிங்க எபிரேயர் 12:1. ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடு பக்கம் 309. ஆகையால் மேகம் போன்ற
இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஆமென். ஹalleluya. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தை துவக்கு இந்த வரி என்ன ரொம்ப டச் பண்ணுச்சுங்க. அத மாத்திரம் ஒரு வாட்டி வாசிங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி அதாவது கர்த்தர் நமக்கு ஒன்று கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்திருக்கிறார்னா அதுதான் நம்மளுடைய பட்டயம். என்னது? யாரும் சத்தமா சொல்லுங்க. நீங்க பைபிள் கிளாஸ்லாம் போயிருக்கீங்க, என்ன அமைதியா இருக்கீங்க? பைபிள் இல்லைங்க, விசுவாசம். என்ன கொடுத்திருக்கிறாரு? விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. இப்போ அதுதான் நம்மளோட பட்டயமா இருக்குது. நம்ம என்ன பண்றோம்னா நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட ஒரு இப்போ வந்து நான் 3வது பாயிண்ட் வந்து அவர் சாய்ஸ். அதோட என்னுடைய திட்டம், என்னுடைய முயற்சி, என்னுடைய ஆலோசனை, என்னுடைய நான் எடுக்கிற முடிவு அப்படின்னு வச்சுக்கலாம். நான் எடுக்கிற முடிவுன்னு வச்சுக்கலாங்க. இப்போ இப்போ நாளைக்கு எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் பணம் வேணும்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஒரு ஆபரேஷன் ஏதோ நடக்குது. ஆபரேஷன் நடக்கும்போது இது நல்லதா நடக்கும்னு நான் என்ன பண்ணோம்? கர்த்தர் இது நல்லதா நடந்து கொடுப்பாரு என்ன பண்ணணும்? முதல்ல விசுவாசிக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ என்ன நடக்குமோ தெரியல, இப்படி ஆகி போச்சு, ஆபரேஷன் சொல்றாங்களே, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு நான் வந்து புலம்பிட்டு இருந்தேன்னா நடக்குமாங்க? நடக்குமா? சத்தமா பேசுங்க. தூங்குறவங்க ஒரு அழிய சொல்லுங்க. எல்லாம் முடிச்சுதான் இருக்கீங்களா? அப்படின்னா சொல்லுங்க. நான் புலம்புனா அந்த இடத்துல அந்த ஆபரேஷன் சக்சஸா முடியுமா முடியாதா? சத்தமா சொல்லுங்க. அப்போ நான் எடுக்கிற முடிவு, அதாவது என்னோட யோசனை எப்படி இருக்கணும்? நல்லதா இருக்கணும். எப்பயுமே பாசிட்டிவா இருக்கணும். நடக்கும், நல்லதா நடத்தி கொடுப்பாரு. அதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வியாதியே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். வியாதியே வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசமா இருக்கணும். சரி, இது எனக்குள்ள வந்துருச்சு, ஏசப்பா எனக்கு என்ன பண்ணுவாரு? சுகத்தை கொடுப்பாரு. நீ கொடுப்பாரு விசுவாசம் தான் என்ன பண்ணுவாரு? கொடுப்பாரு. ஹalleluya. அடுத்த வரியை வாசிக்கலாம் இந்த வசனத்தை. நமக்கு நியமித்திருக்கிற இந்த ஓட்டத்துல பொறுமையோடு என்ன பண்ணணும்? ஓடணும். அதாவது ஏன் கர்த்தர் நம்மளை படைச்சி இந்த உலகத்துல உபத்திரவம் உண்டு. ஆனாலும் என்ன பண்ணுங்க? உபத்திரவம் இருக்கும், பாடு இருக்கும், வியாதி இருக்கும், கடன் இருக்கும், கஷ்டம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்றாரு? பொறுமையோட ஓட கடவோம். ஹalleluya. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் அது வாசிங்க அப்படியே. விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். ஹalleluya. அப்படியே மத்தேயு 13:44 வாசிங்க. நம்ம எதை தேர்ந்தெடுக்க போறோம் அப்படின்றதுதான் இந்த 3வது பாயிண்டோட கருத்து. அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறார். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாய் இருக்கிறது. போதுங்க. ஹalleluya. பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்குது? சத்தமா சொல்லுங்க. கேட்டீங்களா வசனம்? எதுக்கு ஒப்பாய் இருக்குது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பின்னாடி இருக்கவங்களா ஆரம்பத்திலே ஒரு வசனம் வாசிச்சாங்க, காதுள்ளவன். அப்ப பரலோக ராஜ்யம் எதுக்கு ஒப்பாய் இருக்குது? பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க. பரலோக ராஜ்யம் பொக்கிஷத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஹalleluya. பொக்கிஷம் வேணுமா? இந்த உலகம் என்கிற பாடு வேணும். ஹalleluya. சரி, இப்போ ஒரே ஒரு ஸ்டோரி மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன். அடுத்த ஒரு வசனம், அந்த ஸ்டோரிக்கான வசனம் இது பைபிள்ல இருக்கிற ஸ்டோரி தான் இது. ஒரு ராஜா என்ன பண்றாரு? தன் வீட்டுல இருக்கிற அந்த சர்வன்ட், அதாவது அந்த வேலைக்காரர்களுக்கு என்ன பண்றாரு? ஒரு வஸ்திரத்தை கொடுத்து இந்த அவங்க வீட்டுல ஒரு பெரிய ஃபங்க்ஷன் ஒன்று வைக்கிறாங்க, பெரிய ஒரு விழா ஒன்று வைக்கிறாங்க. அப்போ வந்து என்ன பண்றாரு அந்த ராஜா? ஒரு வஸ்திரத்தை கொடுத்து, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வஸ்திரத்தை கொடுத்து,
இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணிட்டு வரணும், போட்டுட்டு இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. அதுல ஒரே ஒருத்த மாத்திரம் என்ன பண்றான், வஸ்திரத்தை போடாம ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறான். அப்ப ராஜா பார்த்து கேட்கிறாரு, நீ ஏன் வஸ்திரத்தை போடாம வந்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல நான் வஸ்திரத்தை கைட்டி போட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அங்க மிச்சம் இருக்கிற ஊழியக்காரர்களை கூப்பிட்டு, டேய் இவன் வஸ்திரத்தை போட்டு வராம நான் சொல்றதை என்ன பண்ணாம மாட்டான், கேட்காம கீழ்படியாம வந்துட்டான், இவன் என்ன பண்ணுங்க, எடுத்து போயிட்டு சுட்டு எடுக்க மக்கினில என்ன பண்ணுங்க, போட்டுருங்க அப்படின்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாரு. அது போலதான் பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷமா இருக்குது. நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போய் சேரணும் அப்படின்னா கர்த்தர் நம்மளுக்கு ஒரு ஆடையை கொடுத்திருக்கிறார். என்ன ஆடை சொல்லுங்க பாக்கலாம், சொல்லுங்களேன். பரிசுத்தம் என்கிற ஆடை. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாம யாரை தரிசிக்க முடியாது, தேவனை தரிசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தம் இல்லாம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, போக முடியாது. நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பரிசுத்தமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பரிசுத்தம் என்கிற ஆடையை போட்டு போகும்போது அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மளுக்கு என்ன இருக்கு, இடம் இருக்கு. அந்த கதையோட இதை வாசிக்கலாம். மத்தேயு 22:11-14 வாசிங்க. புதிய ஏற்பாடு பக்கம் 34. 11-14 மூணே வசனம். விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு, சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனாய் இங்கே எப்படி வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவர் பேசாமல் இருந்தான். அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய் அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகிற புறமான இருளிலே போடுங்கள் என்றான். அந்தபடியே அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம இவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறோம், அழைக்கப்பட்டவர்களாய் வந்து உட்கார்ந்து இருக்கோம். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எத்தனை பேர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் பரலோக ராஜ்யத்துக்கு போவோம்னு நீங்க நினைக்கிறீங்க? சத்தம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ பரலோகத்துக்கு நம்ம போகணும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நம்ம பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நம்ம என்ன ஆடையை போத்திருக்கிறோம், பரிசுத்தம் என்கிற ஆடையை போத்திருக்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு அந்த கதையோட விளக்கம்? ஹல்லேலூயா. ஒரு நல்ல நிலத்துல என்ன பண்றோம், விதைய விதைக்கிறோம். ஹல்லேலூயா. அதாவது நம்ம பிறக்கும் போது நல்லவர்களாய் பிறக்கிறோம். நம்ம வளரும் போதுதான் என்ன பண்றோம், பிசாசானவன் கிளைகளை நம்ம மேல என்ன பண்றான், திணிக்கிறான். ஹல்லேலூயா. அந்த கிளையை நம்ம எப்படி புடுங்கி போட்டுட்டு நம்ம எடுக்கிற முடிவை, ஹல்லேலூயா, நம்ம எடுக்கிற முடிவுல தான் என்ன இருக்குது, பரலோகமா நரகமா என்பது இருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேரு முடிவு பண்ண போறோம், நான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை, எனக்குள்ள இருக்கிற கலைகளை என்ன பண்ண போறேன், குடியை எடுத்து போட போறேன்ற ஒரு முடிவை எடுக்க போறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சத்தம் ஒரு ஆமென் சொல்லலாமா? எல்லாரும் பைபிள் மூடி வச்சுட்டு எழுந்து. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி யோசிச்சு பாருங்களேன். நம்ம பிறக்கும் போது நல்லவர்களாக தான் பிறக்கிறோம். பிசாசானவனுடைய ஆலோசனைகளுக்கு நம்ம எண்ணங்களை திருப்பும் போதுதான் என்ன பண்றான், நம்மள நரகத்துக்கு நேராய் நம்மள என்ன பண்றான், நடத்துறான். ஹல்லேலூயா. கண்ண மூடி யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, இது வரைக்கும் பிசாசு எனக்குள்ளாக விதைத்த வளர்த்த எல்லா கலைகளையும் இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கிறேன்ப்பா. அந்த பரலோக ராஜ்யத்தை பெறுவதற்கான ஒரு நல்ல விதையாய் உலகத்துல எவ்வளோ பிரச்சனை உண்டு. படிக்கிறவர்கள் இருந்து வேலை செய்கிறவர்கள் இருந்து வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் பிரச்சனை இருக்குதான். ஆனா நம்ம எடுக்கிற முடிவுகள், நம்மளுடைய எண்ணங்கள் ஒரு தப்பான ஒரு முடிவை நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா அது பிசாசானவன் உங்களுக்குள்ள விதைக்கிற விதை, கலை. ஹல்லேலூயா.
ஒரு தப்பான ஆலோசனைகளுக்கு நம்மளுடைய சிந்தனைகளை திருப்புறோம் அப்படின்னா நீங்க பிசாசானவனோட திட்டத்துக்கு உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். பிசாசு உங்களுக்குள்ள கலைகளை விதைக்கிறான். ஆனா முடிவு எடுக்கிறது யாரு? அதை பண்றது பண்ணாதது நம்ம கிட்டதான் இருக்கு. சார் எக்ஸாம்பிள் சொன்னேன். நான் ஒரு காரியம் ஸ்டீபன் கிட்ட சொல்றேன், இன்னொருத்தர் ஒரு காரியம் ஸ்டீபன் கிட்ட சொல்றாரு. அப்போ நான் சொல்றதை அவன் செஞ்சானா அது அவனுக்கு நல்ல விதமாய் முடிகிறது. அவன் எடுத்த முடிவு. அண்ணன் சொல்லிட்டாரு நான் அந்த சபைக்கு போனோம், சபையில இருக்கணும் அப்படின்னு நினைச்சானா அது நல்ல முடிவு. ஒரு காரியத்தை நான் சொல்றேன், தம்பி இதை செய்டா, சபையில இதை செய்டா, ஒழுங்கும் கிரயமாக இதை செய்டா, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரா நாங்க சொல்றோம் அப்படின்னா அதை அவன் சரியாக செஞ்சான்னா அது அவனுக்கு ஆசீர்வாதம். அவன் எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. அண்ணா சொல்லிட்டாரு, இதுல எனக்கு எவ்வளவு நேரம் கிடைச்சாலும் பரவாயில்ல, எனக்கு வேலையே இருந்தாலும் பரவாயில்ல, இயேசுவோட ஊழியம் இது, இதை நான் செய்யணும், செஞ்சா ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரு அப்படின்னு அவன் யோசிச்சானா அது அவன் எடுக்கிற நல்ல முடிவு. இல்ல அவன் என்ன சொல்றது, எப்ப பார்த்தாலும் அவன் சொல்லிட்டு இருக்கான், அவன் சொல்றத நான் ஏன் செய்யணும், எனக்கு வேலை இருக்கு, ஹோட்டல்ல வேலை இருக்கு, அந்த வேலைலாம் நான் செஞ்சுட்டு தான் வந்து செய்ய முடியும் அப்படின்னு அவன் முடிவு எடுத்தானா அவன் இன்னைக்கு நல்லா சம்பாதிப்பான். ஆனா நஷ்டத்துல தான் போய் முடியும். பவுல் ஆரம்பத்திலே சொல்றார், எனக்கு லாபமான அனைத்தையும் நான் என்ன கருதுகிறேன், நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு இருக்கிற எல்லா சொத்து, ஆசை, பாசம், நேசம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என் இயேசுவுக்காக மாத்திரம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நான் சுதந்திரத்துக்கு வரணும்னு என்ன பண்ணணும், எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அது என்ன வேணா இருக்கட்டும், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். அல்லேலூயா. எத்தனை பேர் முடிவெடுக்க போறீங்க? இதுவரையும் நடந்த, இதுவரையும் இருந்ததெல்லாம் போச்சு, பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சிச்சு. இனிமேல் நம்ம எப்படி வாழ போறோம்? நீ நேசித்தவர்கள் கிட்ட ஒரு சண்டையோ ஒரு பிரச்சனையோ ஏதோ ஒன்று ஆனாலும் அன்றைக்கு சாயந்தரத்துக்குள்ள நீ சமாதானம் ஆகாவிட்டால் பிசாசானவன் உனக்குள்ள கலைகளை விதைக்கிறான். எத்தனை பேர் எப்ப இருக்கீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? பிசாசானவன் உனக்குள்ள கலைகளை விதைக்கிறான். அப்ப நீ இயேசுவோட ஒத்து போக முடியாது. சண்டை உருவாக்குறது யாரு? சத்தமா சொல்லுங்க. சமாதானத்தை கொடுக்கிறது யாரு? கர்த்தர். இப்போ சமாதானத்துக்கும் சண்டைக்கும் இடையில நம்ம இருக்கிறோம். பிசாசு ஒரு சண்டையை உருவாக்குறான். அப்போ நம்ம என்ன பண்றோம்? கோபத்துல அநேக வார்த்தைகளை போடுறோம், அநேக வார்த்தைகளை பேசுறோம். ஆனா சமாதானமாய் போவதற்கு நமக்கு ஆண்டவர் எண்ணத்தை கொடுக்கிறாரு. ஆனா பிசாசானவன் அந்த எண்ணத்துக்கு நேர் ஆப்போசிட்டா என்ன பண்றான்? நம்ம மைண்ட திருப்பி விடுறான். அப்படி திருப்பும் போது நான் இவங்க கிட்ட பேசவே மாட்டேன் ஜென்மத்துக்கும். எத்தனை நாள் இருக்க முடியும்? இப்போ நான் எங்க அம்மா கிட்ட ஒரு சண்டை போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கிட்ட நான் பேசல, அம்மா நான் பேச மாட்டேன் இனிமேல், நான் சாகிற வரைக்கும் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னா நான் பேசாம இருக்கலாம். ஆனா அப்படி இருக்க முடியுமா? நாளைக்கு எனக்கு எது ஆனாலும் யார் வந்து நிக்கணும்?
என் அம்மா வந்து நிற்கணும். நான் எக்ஸாம்பிள் அம்மாவை சொல்லியிருக்கேன். யார் வேணா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அல்லேலூயா, பிள்ளைகளா இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையில பிசாசானவன் திருட்டுத்தனமாய் வந்து கலைகளை விதைக்காதபடிக்கு, உருவாக்காதபடிக்கு நம்ம என்னவா இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். அல்லேலூயா. எத்தனை பேர் என் கூட இருக்கீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருக்க போறீங்க? இது வரையும் நடந்தது இல்லப்பா, இனிமேல் நான் தெளிந்த புத்தி உள்ளவனா இருக்கணும்னு எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அல்லேலூயா. நான் நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையை போல இருக்கிறோம், அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள. அல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தை நம்ம ஏன் சுதந்திரித்துக் கொள்ளணும் நம்ம நினைக்கணும். ஆரம்பத்துல சொன்னேன், நித்தியமான அந்த மோட்சத்தை காண்றதுக்கு. அல்லேலூயா. அங்க பசி இல்ல, அங்க என்ன இல்ல, உபத்திரம் இல்ல, வியாகுலம் இல்ல, துன்பம் இல்ல, நாசமோசம் இல்ல, அல்லேலூயா, பட்டினி இல்ல. அல்லேலூயா. இந்த உலகத்துல இது எல்லாமே என்ன இருக்கு? இந்த உலகத்துல இது எல்லாமே இருக்கு. ஆனா இது அழிந்து போகிற ஒரு உலகம். அல்லேலூயா. இந்த உலகத்துல அழிந்து போகிற உலகத்துல இது எல்லாமே இருந்தோம். ஆனா நம்ம உலகத்தோட ஒத்து வாழ்றதுக்காக நம்ம என்ன பண்றோம்? ஆசைப்படுறோம். அல்லேலூயா. நம்ம எண்ணங்கள், நம்முடைய யோசனை, நம்முடைய ஏக்கம், தியாகம் எல்லாம் எங்க இருக்குதுன்னா இந்த உலகத்தோட ஒத்து வாழ்கிற ஒரு எண்ணமா தான் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த நாள்ல கொஞ்சமாச்சும் நான் ட்ரை பண்ண போறேன், என்னால 100% வர முடியுமா எனக்கு தெரியல, ஆனா நான் ஒரு ஸ்டெப் நீங்க அப்படி எடுத்து வச்சீங்கன்னா ஆண்டவர் உங்க கையை பிடிச்சி உள்ள ஏறிட்டு வருவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. இல்ல, நல்ல இடத்துல விதைக்கப்பட்ட விதையை போல அந்த பரலோக ராஜ்யத்தை அடைவதற்கு நான் கொஞ்சமாச்சும் முயற்சி எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஸ்டெப் எடுத்து வச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இயேசுவானவர் உங்களை இருக்க வல்லவரா இருக்கிறார். இல்ல, நான் இப்படியெல்லாம் கேட்டுட்டு கேட்காதவன் போல நான் போய் பழையபடி நான் என்னுடைய என்ன போலதான் நான் இருப்பேன், என்ன போலதான் வாழ்வேன் அப்படின்னா பிசாசானவன் உங்களுக்குள்ள கலைகளை விதைக்கிறான். அல்லேலூயா. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க.